வாழ்க்கை நடந்து போவதுக்கு தேவ பிரசனம் தேவை கிடையாது, ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட். கையை தட்டு. பிரசனம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்காருங்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா கொம்மால உன்னை எவனும் தொட முடியாது. டவுட்டா இருக்குடா, இவன் பாஸ்டரா இல்ல யாரா அவன்? அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பாருங்க. முன் மாதிரின்னு சொன்ன முன்னாலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு கொட்டை தொங்குது. அடப்பாவிடா, என்ன கான்செப்ட்ங்கறதே புரிய மாட்டேங்குது. எந்த ஊர் இது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. செய்வினைகள் இருக்கும் அறிகுறிகள். செய்வினை சக்தி இருந்ததுனால் அவங்களுக்கு முடி கொட்டுறது உண்டு. ரெண்டாவது நினைவுகள், நம்ம இங்க இருப்போம், அப்புறம் அடிக்கடி கோபங்கள் வர்றது, அப்புறம் நம்மளை அறியாம ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கெட்ட வாடை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப எனக்கு மட்டும் அந்த கெட்ட வாடை வரும். நான் கேட்பேன், இங்க ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்க எல்லாம். துணி போட்டுக்கிற புரிஞ்சு போயினே இருக்கும். ஏதாவது ஒன்று இப்படி ஆணில மாட்டம், நெருப்பு படும், இது மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ், ஏதாவது ஒரு அடிபட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ரத்த காயங்கள் வந்துகிட்டே இருக்கும். காரியமே சித்தி ஆகாது. எதை பண்ணாலும் தூக்கம் கண்டிப்பா கரெக்டாவே இருக்காது. ஒன்னும் எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்கு.